நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். மதிப்புரிய இஸ்லாமிய அவர்கள் நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலே நடந்த முக்கியமான நிகழ்வு இஸ்லாத்தை அரேபிய விரும்பச் செய்த முக்கியமான நிகழ்வுதான் ஹுரூபுல் முர்தத்தீன், மதம் மாறியவரோடு நடந்த அந்த யுத்தங்கள். இந்த யுத்தங்கள் அரேபிய தீபகற்பத்திலே இஸ்லாத்தை நிலை பெற செய்த யுத்தங்களாக இருக்கின்றன. அதிலே நாங்கள் மஅரகத்துல் யமாமாவிலே முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அவனோடு நடந்த பிரமாண்டமான யுத்தத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று ஒரு முக்கியமான யுத்தம் தான் அலா இப்னுல் ஹضرமி சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான சஹாபாக்கள் அவர்கள் தலைமையில் நடந்த பஹ்ரைன் பிரதேசத்திலே நடந்த நிகழ்வுகள். அதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அந்த சஹாபாக்களிடத்திலே இருந்த அந்த ஈமானிய உறுதி, அவர்களிடத்திலே இருந்த அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த நம்பிக்கை, அவர்கள் மூலமாக அல்லாஹ் அவருக்கு எப்படி செய்தான் என்ற நிகழ்வுகளை இதில் பார்க்க முடியுமாக இருக்கு. அலா இப்னுல் ஹضرமி சொல்லக்கூடிய நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபிகள் பல மன்னர்களுக்கு தூது அனுப்பினார்கள். அதில் அலா இப்னுல் ஹضرமி என்று சொல்லக்கூடிய அந்த முஹாஜிர், அந்த நபி தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்-முன்திர் இப்னு சாவா என்று சொல்லக்கூடிய அந்த பஹ்ரைனுடைய மன்னனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்புகின்றார்கள். அல்-முன்திர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் ஒரு சிறந்த ஒரு அரசராக இருக்கின்றார். அவர்கள் அந்த தூதை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் அழகிய இஸ்லாத்தை ஏற்று அதுபோன்று அவர்களிடத்திலே அந்த மனிதர்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுமாறும் ஏவுகின்றார். அதே மாதிரி நீதமாக அந்த மனிதர், அந்த அரசர் நடந்து கொள்கின்றார். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் சில காலங்களில் அல்-முன்திர் சாவா என்று சொல்லக்கூடியவர் மரணம் அடைகின்றார். அதற்கு பின்னால் அந்த நாட்டுக்கள் ஏற்கனவே ஒரு அவருடைய மகனாய அல்-முன்திர் இப்னு கரூர் கூடிய ஒருவனை செய்கிறார்கள், நியமித்துக் கொள்கின்றார்கள். அவன் செல்கின்றான். அவன் அந்த மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஒரு நபியா இருந்தால் அவருக்கு மரணம் வர, எனவே பொய்யான மார்க்கம் என்ற மனிதர்களை சொல்லி மனிதர்கள் மதம் மாறுவதன் பேர் ஆகின்றான். அவன் அல்-ரூர் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பட்டத்தை போட்டுட்டு அந்த மனிதர்களை மதம் மாற அழைத்தார். அந்த நாட்கள் மதம் மாறுகின்றனர். ஆனாலும் அங்கே ஜுவாசா என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய மனிதர்கள் மாத்திரம் இஸ்லாமிய அவர்களே இருக்கின்றார்கள். அங்கே ஜாரூத் இப்னு முஅல்லா சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அவர் அவரிடத்திலே செய்து வந்து வஹாபியாக இருந்தார். அவர் என்ன சொல்றார், மனிதர்களே, இதற்கு முன்னால் நபிமார்கள் அவர்களே ஒரு உபதேசிக்கின்றார். மனிதர்கள், இதற்கு முன்னால் நபிமார் வந்தார்கள், அவர்கள் மன்னித்தார்களா அல்லது உயிரோடுகின்றார்கள் என்று கேட்கின்றார்கள். சொல்லக்கூடிய அபித்தோழர் அவர்கள் மனிதர்களை மனிதரே அப்படியால் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவரும் மரணிவிட்டார்கள். இதற்கு முன்னால் நபிமார்கள் மரணம் வந்ததை போன்று அவரும் மரணித்து விட்டார்கள். அஷ்ஹது இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் கூறுகின்றேன். அப்போது கூறுகிறார்கள், நீங்கள் இந்த மனிதர் நீங்கள் ஏற்பதை போன்று நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கின்றோம், நாங்கள் இஸ்லாத்தியா இருக்கின்றோம் என்று அவர்கள் அந்த மனிதர்கள் இஸ்லாத்திலே நிலை இருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த ஏற்கனவே அந்த மதம் மாறியவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த முஸ்லிம்கள் சிறைப்படுத்தி அவரை கஷ்டப்படுத்துகின்றார்கள். அவர்கள் கடுமையாக பசியிலே வாழ்கின்றார்கள். அது அப்துல்லா இப்னு ஹதுப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்று சொல்லக்கூடிய அந்த மதர் அவர் கவிதையை இருக்கின்றார்கள். மதீனா இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவர்கள், அதே போன்று மதீனாவில் நபிகளே, நாங்கள் இங்கு பசியிலே வாடுகின்றோம், நாங்கள் மிச்சம் கஷ்டப்படுகின்றோம், நாங்கள் பகர்களால் சிறைகள் முகையிடப்பட்டிருக்கின்ற அந்த கவிதையை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே அவர்களுக்கு தூது கொண்டிருந்த அந்த அலா இப்னு ஹضرமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
ஒரு 16 பேர் கொண்ட ஒரு படையை செய்கின்றார்கள் கூறுகின்றார்கள். அவர் கூறுகின்றார்கள், நீங்கள் செல்கின்ற வழியிலே உங்களை சந்திக்கின்ற எல்லா முஸ்லிமையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் அலை கொண்டு இவர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு செல்லுகின்ற வழியிலே அவர்களோடு மனிதர்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அதிலே குறிப்பாக பனு ஹனீஃபாவிலே யமாமா பிரதேசத்திலே ஒரு முக்கியமான தான் சுமாமத் உசால் என்று சொல்லக்கூடியவர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நபி அவர்களை மஸ்ஜிதிலே கட்டி வைத்து அவர்களை பலக்கல் வைத்தார்கள். அதற்கு பின்னால் அந்த மனிதன் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறை நாங்கள் காண்கின்றோம். நபியுடைய பண்பாடுகளை கண்டு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதர் தான் சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர். அவர்கள் பனு ஹனீஃபா அந்த யமாமா வாசிகள் முசைலமை ஏற்று அவர் மதம் மாறிய பிற்பாடு அந்த சபை என்ன செய்கின்ற இஸ்லாத்தையே ஒரு படையை எடுத்துக் கொண்டு அந்த ஊரிலே இருந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், வெளியேறி வருகின்றார்கள். சந்தர்ப்பத்திலே அலா இப்னு ஹத்ரமி அவர்கள் எந்தித்து அவர்கள் கொண்டு வந்த அந்த பெரியை அலா இப்னு ஹத்ரமி சேர்கின்றார்கள். அதுകൊണ്ട് வேறு வேறு கோத்திரங்கள் இருக்கின்ற தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரும் படையாக 12,000 கொண்ட கிட்டத்தட்ட 12,000 கொண்ட ஒரு படையாக அந்த ஜுவாசா என்று சொல்லக்கூடிய அந்த கிராம முஸ்லிம்களுக்கு செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த அல் கரூர் என்று சொல்லக்கூடிய அல் மூந்திர் இப்னு கரூர் என்று சொல்லக்கூடியவன் அவன் இந்த செய்தியை கேட்டு அவன் ஒரு படையை திரட்டுகின்றான். அவர்கள் படை திரட்டி இரவிலே முஸ்லிம்களுடைய படை ஒரு பகுதியில தங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய படை இரவிலே தங்கி இருக்கின்றது. அந்த நேரத்திலே அவர்களுடைய அந்த காபிர்களுடைய படையிலே ஒரு சத்தம் கேட்கின்றது. அப்போது அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறுகின்றார்கள், இவர்களிடத்திலே ஏதோ நடைபெற்றிருக்கின்றது, எனக்கு யாராவது ஒரு தகவலை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவிதை படித்து அனுப்பிய அந்த நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஹதுப் என்று சொல்லக்கூடியவர் அவர் சொல்கின்றார், நான் சென்று பார்க்கின்றேன். அவர் மாறு வேடம் பூண்டு அவர்கள் அங்கு போய் செல்கின்றார்கள். அங்கு எல்லோரும் மதுபானம் அருந்திவிட்டு போதையிலே இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வந்து தகவலை சொன்னதும் அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையோடு அவரை தாக்கின்றார்கள். அவர்களே அந்த மதம் மாறியவர்களே பெரும்பான்மையானவர்கள் அங்கு கொலை செய்யப்படுகின்றார்கள். இன்னும் சிலர் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுகின்றார்கள். முஸ்லிம்கள் அவர்களை விரட்டி அடித்து பெரும் பகுதியான அந்த மதம் மாறியவர்களை முஸ்லிம்கள் கொலை செய்து விடுகின்றார்கள். அதே மாதிரி அவர்களிடத்திலே பிரமாண்டமான அவர்களுடைய கனிமத்துகளை முஸ்லிம்கள் சேகரித்துக் கொள்கின்றார்கள். இந்த யுத்தத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வை நாங்கள் பார்க்க வேண்டும். அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையோடு அவர்கள் வந்து அந்த பகுதியிலே அவர்கள் அந்த படையோடு வந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு என்ன நடக்கின்றது, அவர்கள் ஒரு பகுதியிலே அவர்கள் தங்குகின்றார். அந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னால அவர்கள் தங்குகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே முஸ்லிம்களுக்கு என்ன செய்கின்ற அவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் என்ன செய்கின்றது, அந்த ஒட்டகங்கள் எல்லாம் புறமுதுகி ஓட ஆரம்பிக்கின்றது. அவர்களுடைய அந்த ஒட்டகத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஒட்டகங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே ஓடி யாருடைய ஒட்டகங்களும் நிற்கவில்லை. அந்த முஸ்லிம்கள் இரவிலே தண்ணீரும் இல்லாமல் மிகவும் கஷ்டத்தோடு அவர்கள் இரவிலே தூங்குகின்றார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் ஒருவரை ஒருவர் வசியத் செய்து கொள்கின்றார், நான் மரணித்து விட்டால் இன்னென்ன விடயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று ஒருவரை ஒரு வசியத்தை செய்து கொள்கின்ற அளவிற்கு அந்த முஸ்லிம்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். அப்போது அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், எல்லோரும் நீங்கள் சுபஹ் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் ஒன்று கூடுங்கள். நீங்கள் முஸ்லிம்கள் இல்லையா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றீர்கள், நீங்கள் அல்லாஹ் உதவி செய்ய வந்தவர்கள், எனவே நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி மறக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு சுபஹ் தொழுகை தொழுதுவிட்டு அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய இரு முட்டுக்கால்களும் நின்று அவர்கள் துஆ கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். மனிதர்களும் சேர்ந்து துஆ கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அந்த மனிதர்கள் காணுகின்றார்கள், ஒரு மலை மேகம் வந்து என்ன செய்கின்றது, அங்கு மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. கொஞ்ச நேரத்திலே பார்த்தால் அந்த இடத்திலே ஒரு சிறிய ஒரு குளம் மாதிரி வந்து முஸ்லிம்கள் அந்த தண்ணீரை எடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார்கள். அதனோடு அவர்களுடைய சென்ற ஒட்டகங்கள் எல்லாமே பல திசைகளிலிருந்து அந்த முஸ்லிம்களிடத்தில் வந்து சேர்கின்றன. அவர்களுடைய எந்த ஒரு பொருளும் காணாமல் போகாத நிலையிலே அந்த முஸ்லிம்கள் அங்கு வந்து சேர்கின்றார்கள். எனவே இது அந்த சஹாபாக்களுடைய ஒரு கராமத்தாக இருக்கின்றது.
அதை விடவும் மிக பெரிய ஒரு கராமத் என்னவென்று சொன்னால், அந்த அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காவிர்களை விரட்டி அடித்து அவர்கள் எல்லாம் தப்பி ஓடுகின்றார்கள். அவர்கள் தப்பியோடி தாரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசம், இன்றைக்கு பஹ்ரைன் என்று சொல்லக்கூடிய அந்த கடலை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தீவு, அந்த பகுதியிலே அவர்கள் அந்த முர்த்தத்துகள் அவர்கள் தப்பி ஓடுகின்றார்கள். இவர்களை விரட்டி அடித்து இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற முடிவிலே அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், முர்த்தத்துகள் அவர்களை கொலை செய்ய வேண்டும். இவைகள் கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லுகின்றோம் ஒரு கேன்சர் மாதிரி. இஸ்லாமிய அந்த அரேபிய தீபகற்பத்திலே குஃபுரு ஷிர்க் இருப்பது அல்லது இஸ்லாத்துடைய எதிரிகள் இருப்பது என்பது அது இஸ்லாத்துக்கு ஒரு ஒரு தீங்காக இருக்கின்றது, இஸ்லாத்துக்கு ஒரு ஆபத்தாக இருக்கின்றது. எனவே இவர்களை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்கின்ற முடிவிலேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இவர்களை விரட்டி அடித்து இவர்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்ற முடிவிலே அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் பார்க்கின்றார்கள், கடலிலே கப்பலிலே செல்வோமாக இருந்தால் அந்த காவிர்கள் தப்பி அவர்கள் செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எங்களுக்கு வேறு வழி கிடையாது. நாங்கள் கடலிலே நாங்கள் எங்களுடைய ஒட்டகங்களோடு எங்களுடைய குதிரைகளோடு நாங்கள் கடலிலே குதித்து நாங்கள் தரையிலே செல்வதை போன்று நாங்கள் செல்வோம். அல்லாஹ் தாலா எங்களுக்கு தரையிலே உதவி செய்தான், அல்லாஹ் தாலா எங்களுக்கு கடலிலும் உதவி செய்வான் என்று கூறிவிட்டு அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய குதிரையோடு கடலிலே இறங்குகின்றார்கள். யா அர்ஹமர் ராஹிமீன், யா ஹக்கீம், யா கரீம், யா அஹது, யா சமத், யா ஹய்யு, யா முஹ்யி, யா கய்யூம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், லா இலாஹ இல்லா அன்த ரப்பனா என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை அவர்கள் கூறிக்கொண்டு அவர்கள் கடலில் இறங்குகின்றார்கள். அதே போன்று அவர்களோடு இருந்த படைகள் எல்லாம் இதை பார்த்து அவர்கள் எல்லோரும் கடலில் இறங்குகின்றார்கள். அந்த கடலில் இறங்கி அவர்கள் கடலை தாண்டி செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹோட உதவியால் அந்த கடலிலே செல்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஒட்டகங்களோ அல்லது குதிரைகளுடைய கால்கள் கூட தண்ணீரிலே புதையாத அளவுக்கு மண்ணிலே நடந்து செல்வதை போன்று அந்த குதிரைகள் சென்றன என்ற அந்த அந்த படையிலே இருந்த முக்கியமான சஹாபாக்கள் கூறுகின்றார்கள். அதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் இதற்கு சாட்சியாக கூறுகின்றார்கள். அவருடைய ஒட்டகங்கள் அவருடைய குதிரைகளுடைய கால்கள் கூட தண்ணீரிலே புதையவில்லை, மண்ணிலே நடந்து செல்வதை போன்று அவர்கள் சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. ஒருவருடைய ஒட்டகத்துடைய அவருடைய குதிரையுடைய ஒரு பொருள் காணாமல் போகின்றது. அதை கூட அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடி கொடுக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே அவர்கள் மிக மிக கப்பலிலே சென்றால் மிக நாட்கள் எடுக்கின்ற அந்த பயணத்தை அவர்கள் ஒரு நாளிலே அங்கு சென்று அங்குள்ள காபிர்களோடு யுத்தம் செய்து அவர்களை ஒழித்துவிட்டு அவர்களுடைய கனிமத் பொருளோடு அவர்கள் அதே நாளிலே அவர்கள் திரும்பி அந்த கடலை தாண்டி திரும்பி வருகின்றார்கள் என்று அந்த வரலாறு கூறுகின்றது. எனவே அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கராமத், அதே போன்று அவர்களோடு இருந்த அந்த ஈமானிய உறுதி கொண்ட அந்த சஹாபாக்களுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது அந்த சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்வதற்குரிய காரணம் எங்களிலே யாருமே அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள் இல்லை, எல்லோருமே ஈமான்ல உறுதியுள்ளவர்களாக இருந்ததால் தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த உதவியை செய்தான் என்று கூறுகின்றார்கள். அதே போன்று அவர்களோடு இருந்த ஒரு பாதிரியார் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒருவர் அவர்களோடு இருந்திருக்கின்றார்கள். அவர் கூறுகின்றார், நான் இந்த அத்தாட்சிகளையும் நான் கண்டுவிட்டு நான் அல்லாஹுவை நான் ஈமான் கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹு தாலா என்னை ஒரு மறுபிறவியாக மாற்றி விடுவான், குரங்காகவோ அல்லது பன்றியாகவோ என்னை மாற்றி விடுவான் என்ற பயத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நான் 3 விடயங்களை கண்டிருக்கின்றேன். அந்த விடயங்களை பார்த்து நான் அவர்களை எப்போதுமே நான் அவரை நேசிக்கின்றேன். அவர்களுடைய குதிரை மூலமாக கடலை தாண்டி சென்றார்கள். அதே போன்று ஒன்றுமே மழை தண்ணீர் ஒன்றும் இல்லாத சந்தர்ப்பத்திலே அவர்கள் துஆ கேட்டு அவருடைய மழை பெய்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள். அதே போன்று அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னும் ஒரு கராமத்தான், அவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்தை செல்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு மரணம் வருகின்றது. அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அவர்களுக்கு மரணம் வருகின்றது. அந்த நேரத்திலே அந்த கூட்டத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் மரணித்த நேரத்திலே அந்த இடத்திலே எங்களுக்கு அவரை குளிப்பாட்டி கஃனிட்டு அவரை
அடக்கம் செய்வதற்கு தண்ணீர் எங்களுக்கு இருக்கவில்லை. அந்த நேரத்திலே ஒரு மலை மேகம் வந்து மழை பெய்தது. அதனால் அவர்களை நாங்கள் குளிப்பாட்டினோம். அதே போன்று நாங்கள் எங்களுடைய வாள்களினால் பூமியை தோண்டி அவர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த சஹாபாக்கள் அவருடைய ஈமானிய உறுதி, அவர்களுடைய அந்த தியாகத்தின் மூலமாக அவர்கள் இந்த இஸ்லாத்தை நிலை பெறச் செய்தார்கள். இந்த இஸ்லாத்தை இன்று வரைக்கும் எங்களுக்கு கொண்டு சேர்த்தருடைய அந்த பங்களிப்பு அந்த சஹாபாக்களை சேர்கின்றது. எனவே இந்த நபித்தோழர்களுடைய இந்த வரலாறுகளை நாங்கள் படித்து அதிலே படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு விடயங்கள் இருக்கின்றன என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கின்றது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த காலத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தான் இந்த மதம் மாறியவர்களுடைய யுத்தம் என்று சொல்லக்கூடியது. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகிய முறையிலே திட்டமிட்டு, அதே போன்று அந்த இஹ்லாசுரிய அந்த சஹாபாக்களுடைய உதவியின் மூலமாக அவர்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். இஸ்லாத்தை அரேபிய தீபகற்பத்திலே வேரூன்ற செய்தார்கள். அத்தோடு நின்று விடாமல் இஸ்லாத்தை அந்த அரேபிய தீபகற்பத்தையும் தாண்டி சென்று பல வெற்றி வீரர்களாக அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்தை முழு உலகத்துக்கும் பரப்புவதற்குரிய அந்த பணியிலே ஈடுபட்டார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வகுப்புகளிலே பார்ப்போம். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அந்த நடந்த நிகழ்வுகள், அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிறப்பம்சங்கள், இவைகளை நாங்கள் வருகின்ற வகுப்புகளிலே பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.